தற்போதைய உடனுக்குடன் நேரலை திருப்பத்தூர் மாவட்டம் பச்சைக்குப்பம், சின்ன கொம்மேஸ்வரம் பகுதிகளில் பாயும் பாலாற்றில் தற்போது கழிவுநீர் கலந்து வருவதால் விவசாயம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம். தொடர் மழையை பயன்படுத்தி பாலாற்றில் தோல் கழிவை திறந்து விடுவதால் இந்த பாலாற்றில் நுரை பொங்கி ஓடும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. சட்டவிரோதமாக ஆற்றில் கழிவு நீரை கலப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள பச்சைக்குப்பம், சின்ன கொம்பேஸ்வரர் பகுதிகளில் உள்ள பாலாற்றில் சிறிது அளவிலான வெள்ளை நீரை செல்கின்றது. அதனை பயன்படுத்தி அருகில் உள்ள சில தோல் தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக இரவு நேரங்களில் பாலாற்றில் திறந்து விடுத்துள்ளனர். இந்த ரசாயன கலந்த கழிவு நீர் வெள்ளை நிறத்தில் நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் பாலாற்று வெள்ளை நிறத்தில் கலந்து செல்கின்றது. ஆற்று நீர் முழுவதும் வெள்ளை நுரை ததும்பி செல்வதால் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் பாதிக்கப்பட்டு மாசடைந்து வருவதாக கழிவு நீர் பாலாற்றில் விடுவதை தடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். மேலும் ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் கழிவு நீர் பாலாற்றில் விடக்கூடாது என்று தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் அதை பொருட்படுத்தாமல் சில தொழிற்சாலைகள் மீண்டும் ஆற்றில் கழிவு நீரை திறந்து விடுத்துள்ளனர். மேலும் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகமும் மழை காலங்களில் செல்லும் மழை நீரில் தோல் தொழிற்சாலைகள் தொடர்ந்து கழிவு நீரில் கலந்து விடுவதை தடுக்காமல் இருப்பது வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தொழிற்சாலைகள் மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.